எம்ஜிஆர் வீடு வீடாய் பணம் வசூல், மக்கள் வரவேற்பு. எம்ஜிஆர் வீடு வீடாய் பணம் வசூல், மக்கள் வரவேற்பு. எம்ஜிஆரின் பொறுமையும் பெருமையும். வணக்கம். நீங்கள் எம்ஜிஆரை அழைத்தால் போதும், எம்ஜிஆர் உங்கள் வீடு தேடி வருவார். நீங்கள் கை கொடுத்து வரவேற்கலாம். உங்கள் குடும்பம் பற்றி விசாரிப்பார். உங்கள் குழந்தையை கொஞ்சுவார். உங்கள் தொழில் வளர்ச்சியை பற்றி பேசுவார். பிள்ளைகளின் கல்வி விவரங்களை கேட்பார். வீட்டு பெண்களிடம் குடும்ப நலன் விசாரிப்பார். வீட்டு பெரியவர்களிடம் அன்பை பரிமாறிக்கொள்வார். உடற்பயிற்சி செய்வது எப்படி என்று கூறுவார். நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் எம்ஜிஆர் பட்டென பதில் சொல்லுவார். முடிவில் நீங்கள் உங்கள் சுற்றமும் நட்பும் சூழ எம்ஜிஆருடன் சேர்ந்து அழகான புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இவ்வளவையும் 20 நிமிடங்களுக்குள் முடித்துவிட வேண்டும். எம்ஜிஆர் புறப்படும் பொழுது திமுக கழகத்தின் கட்சி வளர்ச்சிக்காக நீங்கள் 500 ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். 500 ரூபாய் என்பது 50 வருடத்திற்கு முன் எவ்வளவு பெரிய தொகை என்று கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பேரறிஞர் அண்ணாவின் இதய கனியாய் இருந்தவர் எம்ஜிஆர். கட்சியின் வளர்ச்சிக்காக நிதி திரட்டும் பொறுப்பை புரட்சி நடிகர் எம்ஜிஆரிடம் ஒப்படைத்திருந்தார் அண்ணா. மக்களோடு மக்களாய் கலந்து நிதி திரட்ட வேண்டும் என்று எம்ஜிஆர் எண்ணினார். இது அவருக்கு ஒரு நல்வாய்ப்பாக அமைந்தது. ஒரு அன்பரின் அழைப்பை ஏற்று சேலத்திற்கு வருகை தந்தார் எம்ஜிஆர். அவரும் கட்சி தோழர்தான். எம்ஜிஆரே தன் வீட்டிற்கு வருவதை எண்ணி மிகவும் பெருமிதம் கொண்டார். இல்லை, தலைகரம் கொண்டார். எம்ஜிஆருக்கு மாலை அணிவித்து எம்ஜிஆரை கை கொடுத்து வரவேற்றார். அப்படியே அவர் வலிமையை சோதிப்பதைப் போல எம்ஜிஆரின் கை விரல்களுக்கு அழுத்தம் கொடுத்தார். எம்ஜிஆர் இதை சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டார். மேலும் மேலும் கடினமாக அழுத்தம் கொடுத்தார். அப்போதும் எம்ஜிஆர் தன் பலத்தை காட்டவில்லை. மாறாக நல்ல வலிமையோடு இருக்கிறீர்கள் என்று புகழ்ந்தார். அவருக்கு மேலும் தலைக்கணம் வந்துவிட்டது. அடுத்து புகைப்படம் எடுக்கும் நிகழ்ச்சி. எம்ஜிஆர் பக்கத்தில் நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு அங்கு வந்திருந்தவர்களை அதிகாரம் செய்து கொண்டிருந்தார். இதை பார்த்தவுடன் எம்ஜிஆருடன் வந்திருந்த கட்சி தோழர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். கண்டிப்பதற்கும் ஆயத்தமானார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்களை தடுத்து, பொறுத்ததே பொறுத்தோம், இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்கள் என்று அமைதிப்படுத்தினார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது நமது கட்சியின் மகத்தான கொள்கை. இந்த நிகழ்ச்சியில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது அண்ணாவைத்தான் பாதிக்கும். கட்சிக்கும் களங்கம் ஏற்படும். நாம் அவரை தேடி அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் என்ற பெருமையில் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவரும் நமது கட்சி தோழர்தான். மறப்போம், மன்னிப்போம். இந்த ஊரில் இந்த நபர் செல்வாக்கு உள்ளவர். இவரை சுற்றிலும் உள்ள உறவுகளுக்கு மட்டும் 70 ஓட்டுகள் இருக்கிறது. அதையெல்லாம் திமுக கழகம் இழந்துவிடக்கூடாது என்று எம்ஜிஆர் கூறிக்கொண்டிருக்கும் போதே அந்த நபர் பெரிய தாம்பூர தட்டில் பூ, படம், வெற்றிலைப்பாக்கு மற்றும் 500 ரூபாய் வைத்து எம்ஜிஆரிடம் கொடுத்து எம்ஜிஆரின் கால்களில் விழுந்து வணங்கி எழுந்தார். தலைவரே, தாங்கள் என் வீட்டிற்கு வந்த பெருமை தாங்காமல் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டேன். தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் என்று கண் கலங்கினார். எம்ஜிஆர் புகழ் ஓங்குக! எம்ஜிஆர் புகழ் ஓங்குக!